இந்த திருவிழால மனித ரத்தத்தை குடிக்கிறாங்க, ஆட்டோட ரத்தத்துல தான் குளிக்கிறாங்க. இதுதான் சுடலை மாடனுக்கு நடத்தக்கூடிய ஆபத்தான ஒரு திருவிழா. இந்த சுடலை மாடனுக்கு வருஷம் வருஷம் கோடை விழான்னு சொல்லிட்டு ஒரு விழா நடத்துவாங்க. அந்த விழால தான் இப்படி பல வினோதமான வழிபாடுகள் நடத்துறாங்க. இங்க தன்னை சுடலை மாடனா நினைச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து அந்த வழிபாட்டுக்கு போவார். அப்போ என்ன பண்ணுவாருன்னா, அந்த சவுக்கு இருக்கு பார்த்தீங்களா, சவுக்கு எடுத்து தன்னை அடிச்சுப்பாரு. அந்த திருவிழா முடிவு வரைக்குமே, அந்த நாள் முடிவு வரைக்குமே அந்த உடம்பு ஃபுல்லாக அடிச்சுப்பாரு. அதுக்கப்புறம் அங்கே வந்து நேர்த்தி கடனா சில மக்கள் நேர்ந்துக்கிட்டு வருவாங்க. என்ன நேர்ந்துக்கிட்டு வருவாங்கன்னா, தன்னோட ரத்தத்தை சுடலை மாடனுக்கு கொடுக்குறோம், அவங்க குடிக்கிறதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேர்ந்துக்கிட்டு வருவாங்க. அந்த வேண்டுதலுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட நாக்கு, கை, கால் இதெல்லாம் அறுத்துக்கிட்டு அதுலேருந்து வர ரத்தத்தை அந்த சுடலை மாடன் மாதிரி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுப்பாங்க. அவரும் அந்த ரத்தத்தை குடிப்பார். சாதாரணமாக இல்லை, ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அப்படியே வாய் வச்சு குடிப்பார். இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா அந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொங்கலில் ரத்தத்தை ஊற்றி ஒரு இலையில போட்டு பிணைஞ்சி அடித்து சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் அங்கே ஆடுலாம் வெட்டுவாங்க, ஆடு கோழிலாம். அப்படி ஆடை வெட்டும் பொழுது அந்த ஆடு ரத்தம் வெளியில் தெரிக்க பார்த்தீங்களா, அந்த ரத்தத்தை அப்படியே தன்னோட வாயை வச்சு உறிஞ்சி குடிப்பார். சுடுகாட்டில் போய் அங்கே இருக்கிற அந்த பிணங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிணங்களை அப்படியே நோண்டி சாப்பிடுவார். காரணம் என்னன்னா, சுடலை மாடனோட வீடு வந்து அந்த சுடுகாடு தான். ஸோ சிவன் வந்து சுடுகாட்டில் தான் சுடலை மாடனை விட்டுட்டு போவார். சுடலை மாடன் வந்து சிவனோட இன்னொரு உருவமாக கருதப்படுறாரு. சுடலை மாடன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க.